It has been my time bringing on the last comic of the day, Yogi, ladies and gentlemen. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இப்போ நான் வருவேன், அப்போ உங்களுக்கு தெரியும்ல ஷோவில். ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு ஷோவில் தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதனால் எனக்கு என்னென்னா இதுதான் எங்களோட ஸ்டாண்டப் காமெடிஸோட பெரிய பிரச்சனையே தான். ஸ்டாண்டப் காமெடி பண்ண போவோம், யார் வருவாங்கன்னு தெரியாது. ஸோ நாங்கள் ஜோக்ஸ் எழுதுனா ரேண்டமாக தான் ஜோக்ஸ் எழுதிட்டு போனோம். நான்லாம் ஒரு தடவை ஜோக்ஸ் எழுதிட்டு போயிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி சின்ன பசங்க தான் வராங்க அப்படிங்கிறதுக்காக. சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஒன் நைட் ஸ்டாண்ட், ஃப்ளிங், ஃப்ளர்ட்டிங் அப்படி எழுதிட்டு போயிட்டேன். அன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி ஆடியன்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 67. நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். வேறு வழியே இல்லை. திடீர்னு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, நீங்கள் யார் அப்படின்னு. அது மாதிரி அன்றைக்கி நான் டக்குனு சரி ஓகே நம்ம பேசிடுவோம் சொல்லிட்டு, பாட்டி நீங்கள் ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்துக்கீங்களா பாட்டி? டு மை ஷாக், பாட்டி இருந்திருக்கேன்ப்பா, தாத்தாவுக்கே தெரியாது, உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அன்றைக்கி என்னோட பயமே என்னென்னா, அந்த பாட்டி ஏன் என்னோட இவ்வளோ இன்டிமேட் ஆகிறாங்கிறது தான். தாத்தா கிட்ட சொல்லாதாலும் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? பாதி ஷோவில் இறங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நமக்கு 67 வயசில் வராங்க, 61 வயசுலையும் வராங்க, அவங்களையும் நம்ம கை விடக்கூடாதுன்னு அடுத்து அயோடெக்ஸில் ஜோக் எழுதுனேன். ஆர்த்ரிட்டிஸ், அமிர்தாஞ்சன், மூவ், யூக்கலிப்டஸ் ஆயில், நீ பெயின், நீ கேப், சர்ஜரி எல்லாத்துலேயும் எழுதிட்டு போயிட்டேன். அன்றைக்கி போனால் எல்லாம் சின்ன பசங்க, 18 வயசு 19 வயசு தான், 20வது வயசே இல்லைங்க. அவங்க நீ பார்த்துட்டு, அப்பா நான் பூமராக பேசுகிறீங்களேண்ணா, ரொம்ப பூமராக இருக்குண்ணா அப்படின்னு. சரி, அதனால தான் நான் எப்பயும் வரும்போது எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் 2 ஜோக்கு, அதில் 2 ஜோக்கு. பெங்கால் ரசகுல்லா பற்றிலாம் 4 ஜோக்கு எழுதி வச்சுருங்க. ஏன்னா ஒரு ஷோவில் எல்லாம் பெங்கால் ஆடியன்ஸு கவிதையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, காமெடியாக இன்னும் சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு. அப்படி எழுதிட்டு இவ எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஷோக்கு இப்போ எல்லாமே ப்ரிப்பேர்டாக போனேன். அது பார் ஷோ. குடிச்சிட்டு எல்லாரும் பல போதையில் இருக்காங்க. சப்ஸ்டன்ஸை உண்மையாகவே அப்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் 2 சப்ஸ்டன்ஸ் என்னென்ன ஓடுதுன்னு உள்ள தெரியல. ட்ரக் டெஸ்ட்டாக 18 கெமிக்கல்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ்னு வரும். நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அசந்து போகிற அளவுக்கு என்னன்னே தெரில. ஏன்னா நான் இங்கேருந்து பார்க்குறேன், ஸ்டேஜில் யாருமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, விழுந்து வருது, அப்படியே ரோலிங் ஆன் ஃப்ளோர், அந்த லாஃப்டர்லாம் பண்ணுறான். நாங்கள் இல்லவே இல்லை. அப்புறம் இப்போ என்னன்னா, எனக்கு சிரிச்சா எனக்கு சந்தோஷப்படும். நான் ஸ்டாண்டப் காமெடி, நான் சந்தோஷம் தான் பண்ணணும். அன்றைக்கி நான் சந்தோஷமே படல. ஏன்னா நானே தேவையில்லைன்னு ஆகி போச்சாங்க. நீங்கள் என்னடா சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்போ. அன்றைக்கெல்லாம் கோவப்பட்டு ஸ்டேஜில் அவங்க சிரிக்கிறத அடக்கிட்டு வந்து நிறுத்துங்கடா அவங்க சிரிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே வாழ்க்கையில், செருப்பாலே அடிப்பேன் உங்களை எல்லாரும். லிட்டரலாக கெட்ட வார்த்தையா, காக்கு, தேத்து, பாப்பு, மூமா, சாசா, தேத்தா, தை 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 நான் நீங்கள் ஆடி இருக்கேன் கெட்ட வார்த்தையிலே அவங்ககிட்ட. மொத்த சிரிப்பி நிறுத்து நீ முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்கணும்னு நினச்சா எத்தனை பேர் இங்கே 20s பீப்புள்? யா ஓகே, அங்கங்கே இருக்கீங்க. 30 ரீச் ஆனவங்க 29லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 29நாலும் இதுதான் என் குரூப்பு. அது பின்னாடி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அது வாழ்க்கையில் ஆல்ரெடி பயம் வந்துருச்சாங்க. பல அடிகள் வாங்கியாச்சு. முதல்ல ஒரு குண்டு நான் தூக்கி போட்டேன்னா கூட ஃபஸ்ட்டு நீங்கள் செத்துருணும், அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். பின்னாடி உட்காந்துருக்காங்க. கல் இருந்தால் கூட நம்மளை ஃபஸ்ட்டு ரொம்ப சேஃப்டியாக பார்ப்பாங்க. நம்ம ஏன்னா எனக்கும் 30 ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைனா ஆயிடுச்சுன்னா, ஒரு 30 ஆயிடுச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தோஷப்படலாம். இப்போ ஒரு கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டைலாம் போடுவாங்களே இல்லையா? அப்படி மொட்டை போட்டால் எப்படின்னா அந்த விஷயம் நடந்தால் தான் சந்தோஷம் வரும். 20s நடக்கலைன்னா கோவம் வந்துடும், கடவுளே இல்லை அப்படின்னு ரெபல் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் 30 ஆயிடுச்சுன்னா அப்படி இருக்கவே இருக்காது. மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நல்லது நடக்குதா நடக்கலையாங்கிறத பற்றி கவலையே கிடையாது. முடி திரும்ப வளருதா? நான்லாம் மொட்டை போட்டு வரத சந்தோஷப்பட்டேன். குத்துது அப்படி என் கை குத்தி நான் சந்தோஷப்பட முடியுமா? சந்தோஷப்பட்டேன். அப்பா இன்னும் நமக்கு இருக்குடா, ஸ்டில் யூ ஹேவ் கேம் மச்சா கம்மிங்டா. ட்ரெய்லர் வந்துருச்சு, அப்போ டீசர் வந்துடும், அப்படி வந்துடும் மண்டால. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், 90s 19 20 21 எத்தனை பேர் இருக்கீங்க? கிவ் மீ சேர். 19, 20 வயசு, 19 வயசு, 21 வயசு. பண்ணாதீங்க. யார் இருக்கீங்க? 19, 20, 21. ஏதோ ஒரு ஏஜில் நீங்கள் இருக்கணும்ல.
வேறு இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். 22 23 22. ஓ நீங்கள் ஒரே ஒரு 22வா? என்னது இது? இந்த ஸ்வீட்டு கடையில் முன்னாடி சாம்பிள் வைப்பாங்களே, இத்திருண்டா பிக்சர் 2 வச்சுருப்பாங்க, இந்த தொன்னையில் போட்டு வச்சுருப்பாங்க, அது மாதிரி 22க்கு ஒரே ஒரு சாம்பிள் இங்கே உட்காந்துருக்கு. எனக்கு இந்த 19, 20, 21 யாருமே இல்லைன்னா சந்தோஷம், எனக்கு ஹாப்பி. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஜென்ரேஷன் கேப்பை ஃபீல் பண்ணுறேன். நான் 30 ஆனதுக்கு போய் இந்த 19, 20 காலேஜ் பசங்களோட என்னால் பேசவே முடியல. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் என்ன கேட்பானே தெரில. ஏன்னா ரீசெண்டாக ஒரு காலேஜ் பையன் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு, அண்ணா உங்கள் பாடி கவுண்ட் என்னண்ணா? பாடி கவுண்ட் கேட்டது 2வது பிரச்சனை. பாடி கவுண்ட் 30 தெரியுமா? பாடி கவுண்ட்னா என்னன்னு கவுண்ட் பண்ண வேண்டிய தேவையே இருந்தது இல்லைங்க இது வரைக்கும். இந்த கவுண்ட் எல்லாம் இப்போதான் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு மேக்ஸுக்கான அவசியம் இருந்தது இல்லை. மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் காலத்தில், ஏமாந்துட்டோம். பாடி கவுண்ட்டு எனக்கு என்னென்ன, பாடி கவுண்ட் கேட்டது கூட 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை, அண்ணா நீ ஏன்டா நீ கூப்பிட்ட? அண்ணங்கிட்ட எவனா பாடி கவுண்ட் கேட்பானாடா? எங்க அண்ணன் கூட பாடி கவுண்ட்ல நான் எதுவுமே கேட்க முடியாது. அவர் இப்படி வருவார், நான் இப்படி வருவேன், அவரை நான் முறைச்சிட்டே போவார், நான் பயந்துட்டே இப்படி போயிடுவேன். அதுவும் அதை தாண்டி நான் அவர்கிட்ட பாடி கவுண்ட் கேட்டேன்னா அழுக ஆரம்பிச்சிருவார் அவர். ஒய்ஃப் வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா என்னைய பார்த்து ரொம்ப பெருமையா இப்படிலாம் கேட்குறேன். நம்ம அந்த வைப்பில் இருக்கும். பாடி கவுண்ட் ராஸ்கல்ஸ். அண்ணா பாடி கவுண்ட் என்னன்னு நான் கேட்குறேன். ஒரு தம்பி கிட்ட பாடி கவுண்ட் சொல்ற அளவுக்கு நான் கேவலமானவனா? அதோட என்னோட சின்ன வயசு பையன்கிட்ட என் பாடி கவுண்ட் சொல்ற அளவுக்கு நான் என்ன இன்சென்சிட்டிவா? அதை விட முக்கியமா என்னை விட அதிகமா பாடி கவுண்ட் இருக்கிற ஊன்ட்ட எந்த தைரியத்துலடா என் பாடி கவுண்ட சொல்றது? நீங்க கேட்கலாம், உனக்கு எப்படிடா தெரியும் அவனுக்கு உன்னோட பாடி கவுண்ட் அதிகம்னு? அந்த கேள்வியை கேட்கும்போது அவன் முகத்தில் ஏதோ சாதிச்ச ஒரு தேஜஸ் தெரிஞ்சு. அவன் ஃபேஸில் பார்த்தேன், அவன் சாதிச்சுட்டான், நம்மளை வம்பிழுக்கிறான். கிட்னியை கொடுன்னு வந்திருக்கான், இவன்ட்டு பேச்சு கொடுக்காத. கிட்னி யாரா கேட்குற கிட்னிங்கிற மாதிரி. பாடிக்கு எனக்கு தெரியல. எனக்கு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி நான் உன்னை தம்பியாக பார்க்குறேன், நீ என்னை அண்ணனா கூட பார்க்காத, என்னை யாரோ நினச்சி விட்டுரு. நீ முக்கியமான விஷயம், என் பாடி கவுண்ட்டை நான் கூட சொல்ல மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு உன் பாடி கவுண்ட்டை என்கிட்ட சொல்லிடுறாங்க. என்கிட்ட இருக்கிற 10 ஸ்ட்ரெஸ்ஸில் 11வது ஸ்ட்ரெஸ் அவன் பாடி கவுண்ட் ஸ்ட்ரெஸ் நான் எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் பாடி கவுண்ட்லாம் பேச முடியாது. செக்ஸை பற்றி பேச முடியாதுல்ல, செக்ஸ்னே சொல்ல முடியாது. செக்ஸ்ன்னு சொல்ல முடியாது கூட இல்லை, லவ் பண்ண முடியாது. லவ் பண்ண முடியாது கூட இல்லை, லவ்ங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. நான் லவ் அப்படின்னா, ஐயோ இவன் என் பையனே இல்லை, இவன் எனக்கு பிறக்கலை. நம்ம குடும்பத்தில் லவ் எப்படி வந்துச்சு? பரம்பரையா காதலே எல்லாம் வளர்ற குடும்பம் நம்ம குடும்பம். இவளை கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு, எப்பயாவது லவ் பண்ணிருப்பானா? பார்த்திருக்கியா எங்க அம்மாவை? உண்மையாவே நான் பார்த்ததே இல்லை, சண்டை போட்டு மட்டும் தான் பார்த்திருக்கேன் அவங்கள. இப்படி நம்ம பரம்பரையா இவன்ட்ட வந்திருக்குன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. என்ன பண்ண? யார் இவனை வெளியே அனுப்பு. இப்படி ஃபயர் ஆயிருக்கும் வீட்டில். பொறப்புள்ள கேள்வி வந்திருக்கும். நாங்கள் காதலே பண்ணல, கம்முன்னு இருந்துட்டோம். ஆனால் இவங்க என்னன்னா பாடி கவுண்ட். என்ன பாடி கவுண்ட் சொல்லு? டீச்சர் கேட்குற மாதிரி கேள்வி கேட்க போறேன். இனிமே என்ன சின்ன பையன் இருந்துட்டு இப்படி வயசான நான் பேச மாட்டேன். இனிமே என் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருச்சு இப்போ. ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ பாடி கவுண்ட்டுங்கிற விஷயத்தெல்லாம் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஆக்சுவலி தேவையில்லை இல்லையா பாடி கவுண்ட்டு? மேத்தமெட்டிக்ஸ் இதுக்காக கண்டுபிடிச்சாங்க. நீ போட்ட ஆளெல்லாம் கவுண்ட் பண்ணவா? ராமானுஜம் பார்த்தாருன்னா எவ்வளோ வருத்தப்படுவார். நான் நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன், 1 இன்னைக்கு 1, இன்னைக்கு 2 செவத்துல, இன்னைக்கு 3. எனக்கு ஆல்ரெடி எனக்கு என்னன்னா இந்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே வந்துருச்சு. அவன் 70 மார்க்கு, நான் 70 மார்க்கு, அவன் 90 மார்க்கு. எனக்கு இவ்வளோ பேக்கேஜ், அவனுக்கு அவ்வளோ பேக்கேஜ். நான் 12 LPA வாங்குறேன், அவன் 14 LPA வாங்குறான். கம்பேர் பண்ணிக்குமா? இதுக்கப்புறம் பாடி கவுண்டில் கம்பேரிசன் வரப்போகுது சார்.
எனக்கு 3 தான், அவனுக்கு எப்படி 10? ஏன் இதில் ஏன் கோல்ஸ், டெட்லைன்ஸ், டார்கெட்ஸ்லாம் செட் பண்ணுறீங்க? ஏன் திரும்ப ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறீங்க? எனக்கு தேவையில்லை பாடி கவுண்ட்டு. அதாவது எனக்கு என்னென்னா, முன்னாடி இருந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிள். எனக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிம்பிள் பிரச்சனை. ஏன்னா அதில் கவுண்ட் 1. மேக்ஸிமம் உன்னோட அதிகமாக இருக்கிறது ஒரு கவுண்ட்டு தான் இருக்க முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை, எவ்வளோ வேணா இருக்கலாம். 34ன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? நீ 0லேருந்து எழும்பி கிளம்பி நான் தோக்க தான் போகிறேன்னு தெரிஞ்சு உன் பயணத்தை தொடங்கணுமே. பரவாயில்லையா உனக்கு? ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சு உனக்கு? பாடி கவுண்ட். அதாவது எனக்கு என்னென்னா, இப்போ அந்த மேரேஜ் இருக்குது, மேரேஜ் இல்லைங்கிற பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மேரேஜ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண, லோன்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அரேஞ்சு மேரேஜ்னு ஒன்று இருந்துச்சு. கைவிடப்பட்டவர்கள், தோர்த்தவர்கள், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவர்கள், கேம் இல்லாதவர்கள், ரிஸ் இல்லாதவர்கள், உருப்படாதவர்கள். அப்பா அம்மா நான் வரேன், உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அந்த பிரச்சனை பரவாயில்ல. இப்போ பாடி கவுண்ட் பிரச்சனை ஆகிப்போச்சு. அரேஞ்சு பாடி கவுண்ட்னு ஒன்று இல்லை. உங்கள் அப்பா அதுக்காக எஃபோர்ட் போட முடியாது. மகனே 3 பாடி கவுண்டா வாப்பா, 10 வரத்துக்கு அப்பா நான் ஹெல்ப் பண்ணுறவா. அப்படி பண்ணாருன்னா அவர் அப்பா இல்லை, மாமா. எனக்கு புரிய, எனக்கு என்னென்னா, எனக்கு இப்போ 20 வயசு இருக்கிறவன் வந்துட்டு பின்னாடி ஆவான்ல, அவன் ஒரு 45-50 வயசு ஆவான்ல, அவனுக்கு குழந்தை பிறகும்ல, அப்போ இந்த பாடி கவுண்ட் மேட்டர் பெரிய ஃபயராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 100%. ஏன்னா அப்பாவே பாடி கவுண்ட் பார்த்த ஆள் தான். அவனுக்கு இப்போ ஒரு புள்ள பிறந்திருக்கு, அவன் மேலே எப்படி ப்ரெஷர் போடுவான்னு மட்டும் பாருங்கள். என்னடா பாடி கவுண்ட் வச்சுருக்கேன்? என்ன பாடி கவுண்ட் வச்சுருக்கேன்? நானும் இத்தனை வருஷமாக உன்னை கஷ்டப்பட்டு பால் ஊற்றி தேன் ஊற்றி தோளில் தூக்கி வளர்த்தா பாடி கவுண்ட் 1ங்கிற. ஏண்டா பக்கத்து வீட்டு பையன் 10th படிக்கிறான், கவுண்ட் கேட்டா 11ன்றா. நீ என்னடானா உன் வயசுல நான் இருக்கும்போது 17 பாடி கவுண்ட் வச்சிருந்தேன். உங்க அம்மா 7 தெரியுமா? அறிவு கெட்டவனே. அந்த காலத்துல வீட்டில் கரண்ட் கட்டானா ஸ்ட்ரீட் லைட் கீழே போய் மேக் அவுட் பண்ண வேண்டாம். நான் பொண்ணு பாடி கவுண்ட் ஏற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக சைக்கிள் பெடல் பண்ணிட்டு 20 கிலோமீட்டர் போய் போட்டேன்டா. நீயும் தான் இருக்கிய. தேவையா இந்த பாடி கவுண்ட்? எனக்கு இந்த சின்ன பசங்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அது உண்மைதான். எந்த அளவுக்குன்னா, கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த ஹவுஸ் இல்லையா? நான் வந்து கிரிக்கெட் ஃபேனாக பல வருஷம் தான். ஒரு சச்சினோட லேட்ஸ் பார்த்துருக்கேன், அதாவது லேட் பார்ட் ஆஃப் சச்சின் பார்த்தேன். தோனி, விராட் கோலி பார்த்தேன். தோனி, விராட் கோலி ஃபேன்ஸ் எஸ். அப்படி நான் கண்டினியூ பண்ணி கிரிக்கெட் பார்த்ததை, கிரிக்கெட்டை குவிட் பண்ணலாம் முடிவெடுக்க வச்சது ஒரு சின்ன பையன், வைபவ் சூரியவன்ஷி. அவனை பார்த்தோன்னே போதுண்டா சாமி கிரிக்கெட்டு, என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டான் இவன். இனிமேல் ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி தெரியாத சொல்லிடுறேன். அவனுக்கு வந்து 13 வயசோ 14 வயசு தான் ஆச்சு. அவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரியே இருக்கும். மூஞ்சியை பார்த்தா மூஞ்சில் ஏதோ மிஸ் ஆகுது என்னதுன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. வாயில் ஃபீடிங் பாட்டில் இல்லைங்கிற மாதிரியே இருப்பான். போலியோ வேக்சின் போட்டது அவனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவனுக்கு போட்டது அவ்வளோ சின்ன பையன், 13, 14 வந்து போட்டு 30 வயசில் லெஜெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பொழக்கிறான் மேடம். லெஃப்ட் கையிலே அடிக்கிறான், பீச்சாங்கையில் அடி வாங்கி ஓட விட்றான். எனக்கு என்ன ஷாக்குனா, அவனோட பேக்கேஜ், ஐடியில் வேலை பார்க்குறீங்களா? யார் அது? யாரோ ஐடி? நீங்களா? யார் அந்த ஐடி? அவனோட இயர்லி பேக்கேஜ் 1.2 crores இப்போதைக்கு, ஆஸ் ஆஃப் நவ். நெக்ஸ்ட் 10 crore ஆக போகுதுன்றாங்க. நீங்கள் 20 கம்பெனி மாறினா கூட நடக்காது. ஹே ஐடி எங்கே இருக்கேன்னு தெரில, உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து மேபி இந்த அடுத்த 10 crore ஆக போது விடுங்க. 1.1 crore பேக்கேஜ், 1.3 crore பேக்கேஜ் மேபி நம்ம ஒரு வைஸ் பிரசிடென்ட் வாங்குவார். இன்ஜினியராக சேர்ந்து லீட் ஆகி மேனேஜர் ஆகி அதுக்கு எம்பிஏ இப்போ படித்து அப்ஸ்கில் பண்ணி அதுக்கு மேலே போய் வைஸ் பிரசிடென்ட் ஆகி ஒரு 50 வயசு 40 வயசு ஆனால் அந்த 80 வயசில் ஒரு அப்பா இருப்பார். என் பையன் யார் தெரியுமா? வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டான், 1.2 crores பேக்கேஜ் என் பையனுக்கு கேட்பேன். வைபவ் சூரியவன்ஷி அப்பா வந்துட்டு என் 8ஆம் கிளாஸ் பையன் சம்பாதிக்கிறான். அதை அங்கேயே அந்த 80 வயசு அப்பா மாரடைப்பில் மரணம்னு ஒரு நியூஸ். ஏன்னா எனக்கே சாக்காருங்கன்னா அவருக்கு எவ்வளோ சாக்காரு? என்னது 8ஆம் கிளாஸில் 1.5 கோடியா? அப்படி 13, 14 வயசு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன் மேடம். எந்த அளவுக்கு மோசம்னா, அவன் வந்துட்டு பிச்சில் நிற்கிறான் பேட்டிங் ஆடுறதுக்கு. அங்கே போட்டு அங்கிள்னு கூப்பிட்றான். அம்பையர் என்னையாப்பான்னு கேட்குறாரு. இல்லை அந்த பேட்டிங் ஆடுற அங்கிள்ன்றான். அந்த பக்கம் பேட்டிங் ஆடுறவனுக்கு 25 வயசு தான் ஆச்சு. அவன் அங்கிள் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, அவன் அங்கிள் தான் ஒத்துக்கிட்டான். 8ஆம் கிளாஸ் மேடம், 8ஆம் கிளாஸ். என்ன பேக்கேஜ் ஐடி? எங்கே இருக்க? பெருமைப்பட்டீங்களா? எங்கே இருக்கீங்க?
அதாவது அவன் வந்துட்டு எனக்கு என்னன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்களே, நீ என்னடா 70 வாங்கியிருக்க, அவன் 90 வாங்கியிருக்கான், அவன்கிட்ட வாங்கி குடி. தெரியாமல் வந்துட்டான் ஆக்சுவலாக. நான் வாங்கி குடி. ஐயோ நான் இல்லைங்க அதை என்ன எப்போ சொன்னது எனக்கு நான் ரொம்ப டீசன் கேங்க. இவனா வந்து மாட்டிக்கிட்டான். வாங்கி குடி அப்படின்னு நான் இன்டென்ட் பண்ணல. அதை ஸ்கூல் படிக்கிறான், அவன் ஸ்கூல் படிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். சத்தியமாக யோசிச்சு பாருங்க, அவன் ஸ்கூலில் கூட படிக்கிறவங்களாம் என்ன டென்ஷன் இருக்கும். அப்பா நான் 100 out of 100 வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னா, ஏன்டா அறிவு கிட்டவனே, அவன்லாம் பாடுறா 35 பால் 100 வாங்கிட்டு இருக்கான்டா. அவன் 235% ஸ்ட்ரைக் ரேட்ரா. ஆஃப்டர் ஆல் 100% எடுத்துகிட்டு போ அப்படி. அவன் ஸ்கூலில் அவனை டீச்சர்லாம் அவனை கேள்வி கேட்க முடியுமா? என்ன மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன சம்பளம் வாங்கியிருக்க? அவங்க அப்படியே மிட் லைஃப் கிரைசிஸ் தான். அந்த டீச்சர் தப்பு தான்ப்பா. பக்கத்தில் பிரின்சிபல், ஆமாம்ப்பா நானும் தேவையில்லாம டபுள் பிஹெச்டிலாம் படித்து கிரீன் சிக்னேச்சர் போடணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு படிச்சுட்டேன்ப்பா. பேட் எடுத்து 2 சுற்றி இருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டிலலாம் அவங்க அப்பா தான் அவங்ககிட்ட பாக்கெட் மணி கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா வைபவ் கோவா ஃப்ரெண்டு ட்ரிப்பு போகிறேன்ப்பா, கொஞ்சம் பாக்கெட் மணி ஒரு 20K கொடுத்தேன்னா அப்பா கொஞ்சம் பண்ண போயிட்டு வந்துடும்ப்பா. அவன் பாட்டி காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கினான்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு 500 ரூபா பாட்டி கொடுப்பான். எடுத்துகிட்டு போமா வச்சுக்க. அந்த யோசிச்சு பாருங்களேன், எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நான்லாம் அவன் வயசில் நான் இருக்கும்போது ஆடு டிவிஷனுக்கே நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், எப்படி கரெக்டாக பண்ணுறது. அவன் வந்து டிவிஷன் ஆடிட்டு ஆடில் நடிச்சிட்டு இருக்கான். கிளாஸ் பாய்ஸா கிளாஸ் கேர்ள்ஸானா சியர் கேர்ள்ஸ்ன்றான். மேட்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ என்னமோங்க. அதாவது அவன் பார்த்துட்டு நான் அவனை முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட் பார்க்கக்கூடாது. தப்பு அவன் மேலே இல்லை, என் மேலே தான். ஏன்னா அவனுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை. அஸ்வின் சொல்லியிருந்தேன், அவனுக்கு இன்னும் 18 ஆகலை, 18 இயர்ஸ் ஆகலை அவனுக்கு. ஏன்னா 14 இயர்ஸ் தானே ஆச்சு, அப்போ எப்படி 18 இயர்ஸ் ஆகிருக்கும்? உங்களுக்கே தோணிருக்கான். ஆப்வியஸாக அவனுக்கு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவன் 3-4 விஷயம் அவன் பண்ணக்கூடாது. என்னென்னா அவன் வந்துட்டு 18 ஆகாதுன்னா அவன் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது அவன் வந்துட்டு இந்த வைலண்ட் மூவிஸில் வைலன்ஸ் பார்க்கக்கூடாது, மூவிஸில் வந்து அடல்ட் செக்ஸ் பார்க்கக்கூடாது, அவன் ஓட்டு போடக்கூடாது. கரெக்டாக? ஆனால் என்னையாடா அப்படி சொன்னீங்கன்னு, என்னையா ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான்னு பேட் எடுத்துகிட்டு வந்து கவர் ட்ரைவ், ஆன் ட்ரைவ், ஆஃப் ட்ரைவ், ஸ்ட்ரைட் ட்ரைவ் 4 ட்ரைவ் பண்ணுறான். என்னையா ஒரு மாதிரி கிளாமர் மூவிஸில் நான் பார்க்கக்கூடாதா? அவன் போட்டு 6 அடிக்கிறான் மேடம். சேர் கேர்ள்ஸ் ஆட விட்றான், மினிஸ் கட் போட்டு ஆடுறாங்க, நான் பார்க்குறேன். 5 வயசு போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியடா, உன்னை பார்க்கக்கூடாதான் என்னை பார்க்க வைக்கிறியடா, உங்கள்கிட்ட நான் ஒரு உதவி வாங்கிட்டேன், உனக்கு எப்படா கைமாறு பண்ண போகிறேங்கிற மாதிரி ஷேட் அப்படி. அந்த மாதிரிங்க அவங்களாம் கேள்வியே கேட்க முடியாது. நீ ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அப்படின்னா கிரிக்கெட் போர்டுன்னு போயிட்டே இருப்பான். ஐயோ அப்படி போகிறனால நான் அந்த சைடே போகிறதில்ல. ஆனால் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா எல்லோரும்? நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து சின்ன வயசு கிரிக்கெட் பார்க்கும்போது இங்கிலீஷ் கமெண்ட்ரின்னு இருந்துச்சு. ஹர்ஷா போக்லே, சுனில் கவாஸ்கர், ரவி சாஸ்திரி. நீங்கள் கிரிக்கெட் பார்க்காதவங்க யாரும் பயப்படாதீங்க, உங்களையும் நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். யோசிக்க நான் பார்க்கல, இப்போ வந்துடும் பாருங்க. அவங்க கமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் இப்போ கமெண்ட்ரியில் தமிழ் கமெண்ட்ரின்னு ஒன்று வந்துச்சு நடுவில். வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், தமிழில் கமெண்ட்ரி கேட்க போகிறோம். மேடாக இருக்குது மேடம் கமெண்ட்ரினா கிரிக்கெட் ஆனால் பேட் எடுத்து இப்படி அடித்தார், அப்படி பால் போச்சு, இப்படி சொன்னால் பரவாயில்ல. இவங்க 3 விஷயம் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்ட்ரெயிட்டாக பிளேயர் கூட பேசுகிறார் கமெண்ட்ரி பாக்ஸில். என்ன மச்சான் அப்படி பால் போடலடா, பால் கொஞ்சம் ஒயிட் ஆஃப் ஸ்டம்பில் போடுறா, கொஞ்சம் யாருக்கு இல்லைன்னு போகிற மச்சான் கேட்கவே மாட்டேறான். மச்சான் கேட்கவே மாட்டேறானா, ஹலோ அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன சார் ஃபோன் காலையே பேசிட்டீங்க அவனோட. முதல்ல இந்த டைப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு பாட ஆரம்பிச்சாங்க கமெண்ட்ரி. ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ரோ மரியா நீ இப்போ அவுட் ஆகுறியா, என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இது ஏன் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு அங்கேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ரேண்டமாக மேடம், ரேண்டமாக பந்து பளிச்சுன்னு அடித்தார், பந்து பறக்குது அப்படி. அது மாதிரி நீங்களும் பறக்கணும்னா எமிரேட்ஸில் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. கண்ட இடத்துல ப்ராடக்ட் ப்ரமோஷன். உடனே பக்கத்தில் ஒருத்தன் ஆர்ச்சர் ஓமை ஆர்ச்சர்னு ஒருத்தன் பாடிட்டு இருக்கான். மச்சான் ஆர்ச்சர் அப்படி பண்ணாகிறா, அந்த பேட்டிங் ஆடாரா, டிஃபெண்ட் பண்ணி ஆடும்பாமா. மச்சான் அவன் கேட்கவே மாட்டான்டா. கேட்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மைக் கெப்ரானிக்ஸ் அப்படின்னு. இது என்னடா கமெண்ட்ரி இது அப்படி.
வாழ்க்கை வெறுப்பாகி போச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா கிரிக்கெட்லாம்? ரிலேட் ஆகுதா? இதை நோட் பண்ணியிருப்பீங்களே, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? அது ஒவ்வொருத்தருக்குமான எழுதிட்டு வர முடியும். அப்புறம் ஒவ்வொரு பிளேயராக நோட் பண்ணி கமெண்ட்ரி அடிக்கிற ரவி சாஸ்திரிக்கு பாதி பேர் தெரியாது, பாதி போதையில் தான் வராரு அவர். வந்து 4 பேர் சொல்ல 4 பேர் மறந்துடும். ஆனால் நான் ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் டெப்த் எடுத்து கமெண்ட்ரியில் யாரெல்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தரை இந்த பச்சை புல் பற்றிக்கிச்சு பண்ணி ஆகணுமா உனக்கு? நீங்கள் மேடம், நீங்கள் சண்டை வருமா மேடம் உங்கள் ஃபேமிலியில், உங்கள் 2 பேருக்குள்ள? நீங்கள் எல்லா ஃபேமிலியோடு சண்டை போடுவீங்களா மேடம்? இதுதான் உங்களோட ஃபுல் டைம் ஜாப்பாக வச்சுருங்களா? ஃபேமிலின்னு ஒன்று தான், அங்கே போய் நான் சண்டை போட்டு வந்துடுவேன். எதிர் வீட்டு ஃபேமிலி, பக்கத்து வீட்டு ஃபேமிலி, டேபிள் மேட் மாதிரி நான் சண்டை போடுறதில்ல. அங்கே 2 சண்டை போடுவேன், இங்கே 2 சண்டை போடுவேன். அட் டைம்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், லாங் டிஸ்டன்ஸ் ஃபைட்டிங்னு சொல்லி 3 தெருத்தில் போய் ஒரு ஃபேமிலியோட ஃபைட் பண்ணிட்டு வந்துடுவேன். கோரமங்கலேருந்து சில்சிட்டி வரைக்கும் போயிருக்கேன் சண்டை போடுறதுக்காக. ஃபேமிலியோட இருக்கீங்க, ஃபேமிலியாவா எப்படா இருக்கீங்க சந்தோஷமா அப்படின்னு. நீங்கள் இன்னொரு கப்பல் மேடம், வேறு யார் இன்னொரு கப்பல்? ஹாய் போத் ஆஃப் யூ. ஓகே, நீங்கள் உங்கள் பேர் மேடம்? ஆனந்தி மேடம். அவர் யார்? விஷால். அது புரிஞ்சுட்டேன். நாங்கள் 2 பேரும் கப்பல்னு வேற ஒரு ஹஸ்பண்ட் இருக்க முடியாதா? அந்த அளவுக்கு நான் அட்லீஸ்ட் நான் வளரல. பெங்களூரை பற்றி எனக்கு தெரியாது. யூ ஆர் கில்லிங் இட். விஷால் தானே? அது வந்து அவருடைய இப்போ மெயின் ப்ரொஃபஷனே தானா? இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவரு கேட்டாலும் அதுதான் சொல்லுவார் நினைக்கிறேன். ஆஃபீஸில் போய் சார் நீங்கள் யார் அப்படின்னா நான் தான் ஹஸ்பண்டுங்க. புரிஞ்சுது மேடம். இவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் எஸ்எஸ்லாம் பெருசாக எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேடம் உங்களுக்கு கப்பல் ஃபைட்லாம் வந்திருக்கா மேடம்? வந்திருக்கா? எதுக்கு சார் வந்துச்சு கடைசியா? ஐயோ, நீங்கள் ஐயோ சொல்லிட்டு நிறுத்தினீங்கன்னா எல்லாரும் ஒரு கதை அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆமாம், உங்களோட ஃபைட் பண்ண ஒருத்தங்க ரெடியாக இருக்காங்க. அங்கே ஃபேமிலியோட இருக்கீங்க. ஃபேமிலியா? 4 தெரு போய் தெரு தாண்டி சண்டை போடுறேன். எனக்கு 3 ரோ தாண்டி சண்டை போடுறது ரொம்ப நேரம் ஆயிராது. சொல்லுங்கள், என்ன வந்துச்சு யோசிச்சிட்டிங்களா? அது ஆக்சுவலி கைஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்கள் ஆக்சுவலாக இப்போ ஒரு பெரிய ஒரு ஹேக்கிங் ஒரு இருக்குது. இந்த ஒரு பென்டகனை ஹேக் பண்ண அப்படின்னா இப்படியே எஃபோர்ட் போட்டு ஹேக் பண்ணிடும். இந்த சில்லறை வேலை அத்தனையும் தப்பு பண்ணிவிட்டு டெய்லி செருப்படி வாங்குறதுனா ஆம்பளை தவிர யாரையும் முடியாது. துணியை மடிக்கலை, இது குனியை குடிக்கலை, இந்த தண்ணியை பிடிக்கலை, இந்த மாதிரி ஆனால் சில்லறை விஷயமா மாட்டிட்டு நல்ல பெரிய விஷயம் பண்ணி சின்ன விஷயத்தை அடி வாங்குற சார். அது கரெக்டு தானே சார்? இந்த துண்டை தொடச்சிட்டு அந்த ஈர துண்டை பெட்டில் போட்டு போயிடுறீங்க. சார் இது மாற்றிடலாம் சார். இது நீங்கள் இது மாற்றிடுங்க சார். இருக்கிறதே ஈஸியான விஷயம் சார். இதுதான் துணியை வந்து மடிக்க மாட்டீங்களா சார்? ஏன் துணியை மடிக்க மாட்டீங்க நீங்கள்? ஆஹா சார், ஒருத்தர் போட்டுருவோமா சார் மோட்டிவேஷன் பண்ண உங்களுக்கு? நானே வரவா? விஷால் தானே நீங்கள்? கம் ஆன் விஷால், யூ கேன் டூ இட். ஒன் மோர் சட்டி, ஒன் மோர் பனியன், ஒன் மோர் ஸ்கர்ட், கோ ஃபார் இட் யா. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். 2 சீர்கல்ஸ் அப்படி டான்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது கழட்டி போட்டு அதையும் மடிக்க சொல்லுவாங்க. ஜாலியாக மடிக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, அப்படி போட்டுருவோமா சார்? ஆனால் கப்புள் திங்ஸில் எனக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லேடி ஆர் கேர்ள் வந்தால் தான் அது வந்து ஹவுஸ் பிகம்ஸ் அ ஹோம் அப்படிவாங்க. கரெக்டா? அதை நம்புறீங்களா? அம்மா நம்புறீங்களா? யாரா நம்புறீங்களா? ஆமாம், நான் சொல்கிறேன். ஆமாம், பொண்ணு வந்தால் தான் அது ஹவுஸ் ஹோம் ஆகுது நான் நம்புகிறேன் மேடம். ஏன்னா நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அதை. அதாவது இப்போ எப்படின்னு வச்சுங்களேன், அது காரணம் பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்க, கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்படிலாம் இல்லைன்னு. நீங்கள் என்ன ஏதோ கோவமாக பார்க்காதீங்க எல்லாரும். உங்களை பற்றி நீங்களே 2 நிமிஷம் வச்சிங்களா உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா அந்த துணியை நீங்களும் தான் மடிக்கலை, அவர் மட்டும் மடிக்கல. முதல்ல நீங்கள் திட்டிட்டீங்க, அவர் உங்களை திட்டிருந்தாருன்னா நீங்கள் மடிச்சிருக்க வேண்டியது இருந்திருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு பொண்ணு வந்தால் தான் ஹவுஸ் ஹோமாக ஆமாம் தான் நம்புகிறேன். அது காரணம் பொண்ணும் கிடையாது, அந்த பையனும் கிடையாது. அவங்களுக்குள்ளே வர சண்டை. ஒரு ஆம்பளை தனியாக ஒரு வீட்டில் விட்டு பாருங்களேன், அது வீடு மாதிரியே இருக்காது. என்ன வேணா இருக்கும், ஷூரேக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருப்பான். எப்படி இதை அச்சீவ் பண்ணால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஷூரேக்கும் ஆஸ்ட்ரேக்கும் ஒரு 10 சிகரெட் பட்டுக்கு நடுவில் இந்த போனதை சாக் பீஸ் போட்ட மாதிரி இருக்கலாம். அந்த ஆஷ் அவனை சுற்றி இருக்கும், அது நல்லா அப்படி படுத்திருப்பான். ஏன்னா ஏன் அப்படி இருக்கும் தெரியுமா?
ஏன்னா எங்களால் முடியும், அவ்வளோதான் காரணம். உங்களால முடியாது, அதனால தான் ஹவுஸ் ஹோம். அது நல்லது நான் சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க. ஏன்னா ஏன்னா உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீ திட்டு வாங்கினா பரவாயில்ல, எல்லா ஒய்ஃப்கிட்டையும் நான் திட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். அது மேடம் மாதிரி இருக்காங்க, பயமாக இருக்கு எனக்கு. என்னன்னா அந்த இதில் வந்துட்டு பாருங்களேன், நான் ஏன்னா இது எங்கள் அண்ணன் இதில் நான் ரொம்ப கண்ணால் பார்த்துருக்கேன். வீடு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, இஷ்டத்துக்கு இருந்தார், பைத்தியமாக இருந்தார் மாதிரியான எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஆக்சுவலாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு அந்த மீன்ஸ் எங்கள் அண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் டெய்லி சண்டை. ஆனால் அந்த வீடு வளர்றதை நான் பார்த்தேன். என்ன ஒரு டிவி தான் இருக்குது, அதை உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு டிவி வந்துருச்சு. வாவ், இது என்ன பெட், இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, இப்படி திரும்ப முடியல, அப்படி தானே கிங் சைஸ் பெட் வந்துருச்சு. வீட்டில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விருது யாருன்னு ஒரு சண்டை வந்துச்சு, வீட்டில் 2 வண்டி வந்துருச்சு. லிட்டரலாக வீடு பில்ட் ஆச்சு. அப்படியே இந்த வீடு அப்படியே அலங்காரமாக மாறிச்சு. எனக்கு என்ன ஷாக்குனா, வாவ், அப்படி இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜு, ஏசி, கட்டில், டிவி அப்படின்னு அப்படி பார்த்து எல்லாத்தையும் அப்படி பார்த்தேன்னா, எவ்வளோ சண்டடா இந்த வீட்டில், எவ்வளோ ஃபைட்ஸ்ல, எவ்ரிதிங் அப்படி. பெட்ல துண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம், விஷாலும் ஒய்ஃபு சண்டை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். வீடா மாறினதுக்கு காரணம் என்ன, சண்டை. ஆமாம்மா, ஏன்னா நமக்கு ஆம்பளைங்களுக்கு அக்கறையே கிடையாது. கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன், கிடையாது. நீ ஏதோ ஒரு டவுட் படாத, அவங்ககிட்ட சொன்னதான் உனக்கும். எங்களுக்கு அக்கறை மயிரே கிடையாது. எப்படி வேணா இருப்போம், என்ன வேணா இருப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை அழகாக்குறதுங்கிறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது. இந்த தேவையில்லாத வேலையை நீங்கள் தான் பண்ணுறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது அழகா இருக்கா அழகா இல்லையாங்கிறது பாயிண்டே கிடையாது. அது இருக்கு, அது இல்லை, இவ்வளோதான். எங்க ஒரு குழந்தை எடுத்து அது தலையில் ஒரு ரிப்பனை மாட்டி அது மேலே கொஞ்சம் ஜிகினா தூவி அது கீழே ஒரு வாண்டை கொடுத்து ஏஞ்சல் மாதிரி அந்த ஆம்பளையை டெக்கரேட் பண்ண மாட்டோம் நாங்கள். அந்த ஆம்பளை பையனை நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை கடைசியில் அவன் மறைக்க தான் ட்ரை பண்ணும் வயசானதுக்கப்புறம். ஆனால் அப்பா பொறுத்த வரைக்கும் அது கணக்கே கிடையாது. இவன் அழகா இருக்கானா இல்லை, இவன் இருக்கான், போயிட்டானா என்ன இருக்கான்ல, ஒரு மரண படுக்கையில் படுத்துனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம், அந்த அளவுக்கு தான். லிட்டில் பிட் இல்லை, அவ்வளோதான் முடியும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அழகியெல்லாம் பண்ண முடியாது மேடம், அப்படி பியூட்டி அது. ஆல்சோ இங்கே இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இங்கே எத்தனை எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இருக்கீங்க? எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான், நான் வசியம் பண்ணிட்டேன். இன்ட்ரோவர்ட்ஸ் இந்த ஹவுஸ், நைஸ். எனக்கு இது ஒரு நான் நோட் பண்ணேன் மேடம், இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் லேடிஸ் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரியாது, நானும் ஒரு அசம்ஷனில் தான் போகிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நானும் ஓகேடா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்ட்ரோவர்ட்டுக்கு ஜென்ரலாக வந்துட்டு இன்ட்ரோவர்ட் கேஸ் அவ்வளோ அட்ராக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் கேஸ் பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டில் போவான், 4 பார்ட்டி பண்ணுவான், அப்படியே இருப்பான். திடீர்னு மலை மேலே ஏறிட்டு இருப்பான், குதிச்சுக்கிட்டு இருப்பான், வாட் அ மேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்படி தான் இருந்துச்சு அட்ராக்ஷன். ஆனால் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. இன்ட்ரோவர்ட் கைஸ் மேலே அதுக்கான டிமாண்டே இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு ஒரே காரணம் தான், ஏன்னா பொண்ணுங்களுக்கு பேசணும், கேட்கணும்ல, யாரோ ஒருத்தர் கேட்கணும்ல. ஏன்னா நீங்கள் இப்போ நிறைய பொண்ணு என்ன மாதிரி வேணும்னா, ஹிஸ் நாட் அட் ஆல் லிசனிங், லிசன் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வேணும். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களோட ஆர்காசம். கண்ணீரே அப்படின்னு சந்தோஷம். கேட்க மாட்டேங்கிறது தான் பெரிய பிரச்சனை. கேளு, நான் பேசுவேன், நீ கேளு. லிப் லாக்லாம் ஆம்பளைக்கு தான் சந்தோஷம். 2 லிப் லாக்லாம், அவங்க லிப் உங்க காதோட லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. விஷயமே பெருசாக எதுவுமே இருக்காது. அதுவும் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அவங்க சார் அவர் கல்ல எனக்கு அப்படி வந்து இப்படி உட்காந்து என்னை இப்படி பார்த்து அப்படி பேசிட்டா, அப்படி பேசிட்டு இப்படி பார்த்து அந்த பக்கமா அப்படி திரும்பிட்டா அப்படி. ஓகே 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 வேணுமா, வேணும் தானே உங்களுக்கு?
வேணும் தானே உங்களுக்கு? இவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனாலும் இந்த சிவன் பார்வதி முருகன் விநாயகர்லாம் வேண்டாம், இவங்களுக்கு நந்தி தான் வேணும். அவன் அப்படி பார்த்து இப்படி பேசி, இப்படி பார்த்து அப்படி திரும்பிட்டா, அப்படி வந்து இப்படி போய் அப்படி பார்த்து அப்படி முறைச்சிட்டா. நந்தி பார்த்து ஓகே 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 கேட்கணும்ல மேடம், கேட்கணும்ல உங்களுக்கு. இதெல்லாம் எல்லா பொண்ணுமே ஆர்ஜே தான் கிட்டத்தட்ட. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நாங்கள் பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏன்னா பொண்ணுங்க வந்து தேவையெல்லாம் பேசுவாங்க நான் நினைக்கிறேன் மேடம், தேவையெல்லாம் பேசுவாங்க தான் நினைக்கிறேன். நீங்கள் கோச்சுக்காதீங்க. ஆனால் ஆம்பளைங்க வந்துட்டு தேவையெல்லாம் பேசவே மாட்டாங்க, அர்த்தமே எல்லாம் பேசுவோம். நீங்கள் தான் தேவையெல்லாம் பேசுவீங்க, நாங்கள் அர்த்தமே எல்லாம் பேசுவோம். ஏன்னா அதுதான் எங்கள் ஸ்ட்ரென்த்தே. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாக ஒரு கேள்வி வரும். காஜல் அவர்கள் உன்னை நோக்கி வரா மச்சான், அவன் கூட ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறா, ஆனால் ஒரு பையனையும் கூட்டு வரா, அவன் கூட நீ ஜாலியாக இருந்தால் தான் அவன் கூட நீ ஜாலியாக இருக்க முடியும். போவியா மாட்டியா? 2 hours as if our life depends on us பேசுவோம். அதை இந்த யூஎன்ல நேஷன்ஸ்க்கு பீஸ் ட்ரீட்டிக்கு பேசுவோம், அப்படி பேச மாட்டாங்க. நாங்கள் அப்படி பேசுவோம். காசில் வர்றா பையன் இருக்கான், காசில் வந்து வர்றா காசு ஓகே தான், ஆனால் அந்த பையன் எப்போ இருப்பான் அப்படின்னு. இது என்ன கருமண்டா அது? இவங்களுக்கு இப்போ நம்ம பேசுகிற பார்த்து என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அர்த்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு. ஆனால் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். ஏன்னா என்கிட்டலாம் என் ஃப்ரெண்ட்லாம் கேட்டிருக்கான் முன்னாடி வந்துட்டு, இந்த அவதாரில் வரல ஒரு பொண்ணு ப்ளூ கலரில், அவள் வந்து அவளை நீ கிஸ் பண்ணுவியா? எனக்கு இது என்ன கேள்வி இது? ஆனால் இப்போ நம்ம ஹைப்போதெட்டிக்கல் கேட்குறோம்லாம் இல்லை, இவங்களும் கேட்பாங்க. அந்த நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இவ்வளோ நேரம் ஹைப்போதெட்டிக்கலை செம்மையாக ஹேண்டில் பண்ணுறதுனால, லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் பேசிட்டு இருந்தால, அப்போ வராது. விட்டு போயிட்டா நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன், கூடவே இருந்தால் நான் கூடவே இருப்பேன், நீ பக்கத்து வீட்டில் போயிருந்தா நான் பக்கத்து வீட்டிலே இருப்பேன் அப்படி அர்த்தமேலாம் பேசி ஒரு ஜோக்கை போட்டு ரொமான்டிக்காக வந்தவங்ககிட்ட உன் ஸ்பாட்டை கெடுத்துக்கிட்ட, என் ஐடியாவே உனக்கு புரியலைங்கிற மாதிரி. ஏன்னா வாழ்க்கையில் ஆம்பளை பொம்பளைல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தேவையெல்லாம் பேசுகிறாங்க, இன்னொன்று அர்த்தமெல்லாம் பேசுகிறாங்க, ஒன்று இன்னொன்று சே இதை எப்படியாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன், அவ்வளோதான் என்னோட ரீசன். இது ஜோக் இது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப நாள் இதை பண்ணணுன்னு இருந்துச்சு, பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என்னென்னா இது ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வந்தால் அந்த பையனை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்ண ட்ரை பண்ணுவீங்களா மேடம்? மேடம் நீங்கள் அவர் எப்படியாவது கொஞ்சம் பெட்டராக மாற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா மேடம்? நான் நினைப்பீங்களே, அவருக்கு வந்து பெட்டரான மாதிரியே இருக்காது. மாட்டினாண்டா மடி துணிய மடி துணிய மடி துணிய மடி துணிய மடி துணிய மடி எப்படி பெட்டராகி இருக்கேன்னா எல்லா துணியும் பீரோவில் இருக்கு பாருங்க. நீ ஈஸியாக பெட்டராகிட்டு போயிட்டு 4 துணி மடிக்கணும், பாவாடை முதல் கொண்டு மடிச்சா இன்னைக்கு 2 நாடை சொருகி விட்டான். அது என்னன்னா இப்போ ஆனால் ஒரு விஷயம் இருக்குது மேடம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும்ல. இப்போ யூஎஸ் இதுக்கு ஃபேமஸ், ஒரு டெக் கம்பெனி சிலிகான் வேலி அப்படி இருக்கலாம். யூகேனா ஒரு ஃபினான்ஸ் பேங்கிங்கு அது இருக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு வேளை இப்போ ஒரு துபாய்னா ஆயில் வெல்ஸ் அதெல்லாம் இருக்குது, ரிசோர்ஸஸ் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்ம தான் இருக்கோம். ஏன்னா துபாய்க்கு நம்ம வந்து எங்கிட்ட ஆயில் வெல் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? நான் இருக்கேன், வர சார் வேலைக்கு, இந்தாங்க சார் ரெஸ்யூம், கூப்பிட்டீங்கன்னா உடனே நான் வேலைக்கு வந்துடுவேன். நீங்கள் பெரிய புஷியாக இருக்கலாம், மோட்டர் கண்டுபிடிக்கலாம், இன்ஜினியர் கண்டுபிடிக்கலாம், பஸ்ஸை கிரியேட் பண்ணலாம், ஓட்டுறதுக்கு நாங்கள் தான் வரணும், நீ ஓட்ட முடியாது, நான் தான் வந்து அங்கே ஓட்டுவேன் அப்படின்னு. ஆமாம் மேடம், ஆக்சுவலாக வந்து நம்ம வெரி ரிசோர்ஸ் பீப்புள் மேடம். ஏதாவது கொடுத்தா இப்போ ஒன்றுமே இல்லை, நாளைக்கு நாங்கள் மிசைல் கண்டுபிடிக்கிறோம், நான் பட்டணத்தை நாங்கள் தான் வருவோம், நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கிரானைட் கண்டுபிடிச்சோம், நான் கடிச்சு துப்பி நாங்கள் போட நாங்கள் தான் வருவோம். அப்படியா? கண்டிப்பாக வருவீங்களா? வாரம் அன்றைக்கி மறக்காமல் வந்துடுவீங்களா அப்படின்னு? இல்லை அன்றைக்கி நாங்கள் சிக் லீவ் எடுத்துருவோம். புதுசாக தானே கண்டுபிடிக்கிறது, ஏன் புதுசாக தான் உன்னையே கண்டுபிடிக்கிறது, சேஃபாக இருப்போம் நாங்கள். ஹலோ ரமேஷ் வார் இருக்கு, enemy troops are nearing the border, please come. அப்படின்னா சாரி சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த வார் டுடே, கிராண்ட் மீ லீவ் ஃபார் 1 week அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் நாங்கள்.